எதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்ல டைட்டில்? தமிழ்ல வந்து நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வரது எல்லாத்தையுமே தமிழ்ல வேணும்னே உட்காந்து நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் முக்கத்தோட உட்காந்து இதுக்கு தமிழ்ல டைட்டில் கொண்டு வாங்க, தமிழ்ல டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். நீங்க மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க, நீங்க ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகர். ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? படம் வந்து சூப்பரா வந்திருக்கு, நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க, அதை பார்த்து விஜய் மாதிரியே வரீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம் வந்து ஒரு நம்ம எல்லா நடிகரும் நினைச்சிட்டு வருது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. ஒரு 5 நாளா உடம்பு சரியில்லை, உடம்பா மனசா, ஏன்னா உங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்காரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன? எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கா, ஒரு நாள் அனுபவம் மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் இந்த 40 பேரை கொண்டவருங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணதா இல்ல இப்போ டயலாகா சேர்த்ததா சார்? அதே மாதிரி இந்த அரசியல் உண்மை அதெல்லாம் இப்போ உள்ள பாலிடிக்ஸுக்கு இதுவா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைண்ணா, இது வந்து காலகாலமா எல்லாத்துலயே இருக்கிற பாலிடிக்ஸ்ல இருக்கிறது தான். இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல இல்லை. நான் கேட்கறது பாலிடிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி பல விஷயங்கள் எடுத்துட்டே தான் இருக்கு. அல்ல, அதெல்லாம் கரெக்ட். 40 பேருங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். இல்ல நாங்க ஷூட் பண்ணது எப்போ நான் முன்னாடியே எடுத்தது தான். ஓகே, அது புதுசு கேட்கிட்டேன். சொல்லுங்க. இதுல வந்து ஒரு டைலாக் வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா வந்து அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. அது கொஞ்சம் இதாக அந்த டைலாக் வந்து சஞ்சீவ் சார் வச்சு பேக் பேச வச்சிருக்கீங்க. சஞ்சீவ் சார் விஜய் சாருடைய நண்பர். அது வந்து விஜய் சாருக்காக வச்ச டைலாக் மாதிரி இருக்க, அது வந்து மனதில் வச்சு எழுதுனதா இந்தியா எழுதுனதா? இல்லைன்னா சஞ்சீவ் சாருக்காக வச்சது இல்லை. கமிஷனர் வந்து ஜென்ரலா சொல்லுவாரு நல்லது பண்றவங்கள இங்க வளர விட மாட்டாங்கன்னு. அது யாரா வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ இல்லை, அது எப்போலேருந்தும் நல்லது பண்ண ஒருத்தனை கிளம்புனா வளர விட மாட்டாங்கிறது தான். அது வந்து கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. கௌசிக் சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாதிரி இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் முழுமையாகவே ஜி தமிழ் அப்படின்னு வச்சது தமிழில் தான் டைட்டிலே கொடுக்குறாங்க. நீங்களா சஜஷன் பண்ணுறீங்களா இல்லை அவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்களா தமிழில் தான் வைக்கணும்னு? இல்லை சார், இதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு இங்கிலீஷ் பேர் தான். ஸ்கிரிப்டாக வரும்போது என்கவுண்டர்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. ஃபிங்கர் டிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம். எதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் டைட்டில்? தமிழில் வந்து நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. செங்கலம்னு வச்சோம். நிறைய பேர் கேட்டாங்க செங்கலம்னா என்ன. ஸோ அந்த செங்கலம்னா என்ன அப்படின்ட்டு கேட்கறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோம் இல்லையா. இப்போ வேடுவன் அப்படின்னோன்னா நிறைய பேருக்கு தெரியல. ஹண்டர், அதாவது முருகன் ஹண்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஒரு நேம் வந்து வேடுவன் இருக்குது. அது வந்து செய்யோன்னு இருக்குது. அதோட ஈக்குவலண்ட்டாக வந்து நம்ம வெடுவன்னு வச்சோம். செய்யோன்றது வந்து அந்த கேரக்டரு, ஆனால் அவர் வந்து வெடுவனாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெடுவன் அப்படின்னு வச்சோம். ஏன்னா அதுக்கு ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட அந்த தமிழை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக இருக்கணும் நம்மளோட லாங்குவேஜை பற்றி. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், இன்ஃபேக்ட் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட லாங்குவேஜ்க்குன்னு கூட நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஷோக்கு தமிழில் பேர் வைக்காம வேற யார் வைக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் எல்லாமே தமிழில் மாற்றி நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வரது எல்லாத்தையுமே தமிழில் வேணும்னே உட்காந்து நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் முக்கத்தோட உட்காந்து இதுக்கு தமிழில் டைட்டில் கொண்டு வாங்க, தமிழ் டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அது ஒன்று கேட்சியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரேஷ் சார், இந்த வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா, ஹீரோ வந்து 4 படம் ஃப்ளாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட்டு கொடுக்குறாரு. ஆமாம், கொடுக்கும் போதே கடைசியாக சொல்கிறாரு நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு. இப்போ இருக்க நடிகரும் அதே மாதிரி தான் உச்சத்தில் இருக்க, நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேர்த்து வச்சு இதை எடுத்திருக்கீங்களா? அதில் அவங்க நண்பரை வேற நடிக்க வச்சிருக்கீங்க. இல்லை அப்படிலாம் யோசிக்கல. என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது தொடர்ந்து 4 படங்கள் ஃப்ளாப் கொடுத்தாரு அப்படிதான் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அவரும் ஹிட்டு கொடுத்தவர் அப்படின்னா அது அந்த கதைக்கான ஒரு இதுவாக தான் போனோம். சார், டேரக்டர் சார் சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீரமணியுடைய லைஃப்பை தான் எடுத்துருக்கீங்களா? பீச்சில் ஷூட் பண்ணுறேன். இல்லைண்ணா, அதே நடந்தது அப்படியே. இந்த கதை ஃபுல்லாகவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோம். என்னன்னா உண்மை யாரும் நம்புறதில்ல, எல்லாரும் எதை நம்புறாங்களோ அதான் உண்மை. எல்லாரும் எதை நம்புகிறோம்? நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தானே. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான். இப்போ ஒரு நியூஸை 10 பேர் நம்புறதுக்கும் 10,000 பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10,000 பேர் நம்பினா அது உண்மையாக ஆரம்பிக்கும், அது பதிவாயிடும், அது அப்படியே வரலாறு ஆகிடும். சரி, இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அது மாதிரி நியூஸ்லேருந்தே எடுக்கணும். நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான் அது கரெக்டு தான். அது அப்புறம் இந்த ஆர்டிஸ்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? அந்த கதையை சொல்லும்போது நடிகர் வந்து ப்ரொடியூசர் சொல்கிறார்ல, அந்த நிறைய கதையெல்லாம் மாற்றாம நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூனா ப்ரொடியூசர் அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லியிருக்கீங்க. அது நீங்கள் ப்ரொடியூசருக்கு தான் கேட்கணும். ஒரே செகண்ட், சார் கேட்ட இதுக்கு வந்து இன்னொரு கருத்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நானும் ஒரு காலத்தில் நடிச்சவன் தான், நானும் கேள்வி கேட்டவன் தான். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன். கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டார். எங்களுக்கு அது நியாயமாக பட்டுச்சு, அதை நாங்கள் மாற்றினோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும் போது கண்டிப்பாக மாற்றலாம். சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்ய எனக்குன்னு அப்படி வெயின்னு கேட்கும் போது தான் பிரச்சனை வருது சார். சஞ்சீவ் சார், சார் நீங்கள் மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகர். ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து ஜி வந்து உங்களை எடுத்திருக்காங்க, படம் வந்து சூப்பரா வந்திருக்கு, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க, அதில் பார்த்து நாடு விஜய் மாதிரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க சொல்றது கரெக்ட் தானே. இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம், வந்து ஒரு ஓகே டிவியில ஒரு நல்ல பேர் கிடைச்சிது. பட் நம்ம எல்லா நடிகரும் நினைச்சிட்டு வர்றது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன்ல இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம், அவ்வளோதான். சஞ்சய் சார் அது மாதிரி பேசுறப்ப ஒரு 5-6 நாளா உடம்பு சரியில்லை. ஆமாண்ணே. உடம்பா மனசா? ஏன்னா உங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கிறாரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கு, ஒரு நாள் அனுபவம். நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்டுண்ணே. மனசும் வருத்தமா இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. அதை விசாரிக்கிறாங்க, கரெக்டாக விசாரிச்சு எல்லாம் உண்மையாக வெளில வரும்னு நம்புகிறேன். நீங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கானு? இந்த கதையை பற்றி பேசுவோம். நீங்கள் அதான் சொன்னல, நீங்கள் கேட்கறதுக்கெலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம அங்கே இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம், கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும். மேடம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க பேசுறப்ப சொன்னீங்க நான் வந்து சரக்கு எல்லாம் இது பண்ண எல்லாம் மிக்சிங் அதெல்லாம் கரெக்டா சொன்னீங்க. ஆனா சரக்கும் சூடா தான் இருக்கும், வர காப்பி அளவுக்கு சூடா இருக்காது, ஆனா சூடா தான் இருக்கும். அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளார வரல. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க. நாங்கெல்லாம் எழுதாமலாம் நீங்க எல்லாம் தெரியுறீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல நல்ல படங்கள் நடிச்சா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்க எழுதுறீங்க, நீங்க எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறது என்னோட வருத்தம். கண்ணா ரவி சார்ட்ட கேட்டு பாருங்க, அவரோட ஒரு படத்துக்கும் பாராட்டிட்டு இருக்கோம், பேசுறேன், எழுதுறத விட்டு பேசுறோம். அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம். சில பேர் முன்ன இருக்கும், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நீங்க நல்லா எழுதினவங்க தான் இந்த மேடையில உட்காந்துருக்கோம். அதுதான் பவன் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்கறோம். நன்றி நன்றி. சரக்கு எப்ப அடிப்பீங்கன்னு சொல்லுங்க, வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். இங்க ஒரு கேள்வி. படத்துல வந்து ஆதிநாதன் இருக்காருல, வில்லன் இருக்காரு இல்லையா, அவர் வீட்டை காட்டும் போது வந்து மருது சகோதரர்கள் போட்டா காட்டுறீங்க. அது மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால. அப்படியா? அதுக்காக தான் மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால, சரி இது மருது சகோதரர்கள் ஒரு சின்ன ஐடென்டிட்டியா இருக்குமேங்கிறதுனால வச்சதான், மற்றபடி இருந்தது.